அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி. ஸோ லாஸ்ட் வீக் வந்து கான்டெக்ஸ்ட் ட்ரைனிங் எக்ஸாம்பிள் வித் நிஃப்டி நம்ம பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க எங்கள் சேனலில் உங்களுக்கு இந்த பிளேஸில் இருக்குது. கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் மார்க்கெட் ப்ரொஃபைல் வெபினார்ஸ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கான்ட்ராக்ட் ட்ரைனிங் வித் நிஃப்டி ஃபார் 31st அக்டோபர் மந்த்லி எக்ஸ்பைரிக்காக நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் ஃபைனலாக கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்ற அந்த எக்ஸாம்பிள் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே டிரைவ் ஆகி இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய வெபினார்ஸ் இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் இப்போது மார்க்கெட் ப்ரொஃபைல் மாஸ்டரி அப்படின்ற டாப்பிக்கில் மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர். மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய காம்போனன்ட்ஸை நம்ம ஷார்ட் வீடியோஸாக இங்கே லேர்னிங்காக எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட் ப்ரெசன்டேஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டாபிக் பை டாப்பிக்காக போகும். அதில் ஒரு சில ஏற்கனவே இருந்த வீடியோஸும் இருக்கும், புது வீடியோஸும் இருக்கும். நான் இங்கே இந்த நம்பர் போட்டிருப்பேன். இந்த நம்பர் பிரகாரம் நீங்கள் இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். 1 to 3 செஷன் போட்டிருப்பேன். இதோட முடியல, இன்னும் நிறைய செஷன்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நேரம் கிடைக்கும் போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக எப்படி நீங்கள் மாறுறது அப்படின்றதுக்கான என்னுடைய முதல் சப்போர்ட்டாக இந்த பர்டிகுலர் லேர்னிங் வந்து ப்ரீமியம் லேர்னிங்கை ப்ராப்பர் மேனரில் நம்ம தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு தரணும் அப்படின்றது தான். இதெல்லாம் வந்து கோர்ஸில் தான் நீங்கள் மோஸ்ட்லி ஜாயின் பண்ணி படிக்க முடியும், இல்லை வாங்கி பார்க்க முடியும். ஓகேண்ணா, நான் இங்கே ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ஃபவுண்டேஷனான திங்ஸ். ஓகேங்களா? இதுக்கே வந்து சில ஆயிரங்கள் வந்து நீங்கள் செலவு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கோச்சிங் அப்படின்னும் போது பர்சனலைஸ்டு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். அதுதான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் படித்து அவங்களால முடியாதவங்களுக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் இதெல்லாம் படிங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பிரகாரம் நீங்கள் பாருங்கள். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்றைக்கி மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். இன்றைக்கி மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுனா அந்த கான்டெக்ஸ்ட் வீடியோ லிம்பிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணியிருப்பேன். எப்படி மந்த்லி ப்ரொஃபைலில் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்கறது, அப்புறம் வீக்லி ப்ரொஃபைல் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கறது, அப்புறம் டெய்லி ப்ரொஃபைலில் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறமா டே சார்ட்டில் மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ரெஃபரன்ஸை நோட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் வந்து பேலன்ஸ் இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் இதான். பேலன்ஸ் இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது, அப்புறம் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன், இனிஷியேட்டிவ் ஆக்ஷன். ஓகேங்களா? மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ஈச் அண்ட் எவ்ரி ரெஃபரன்ஸில் ஆக்ஷன் வந்து நாட் ஆக்ஷன், ஆக்ஷன் ப்ரைஸ் வந்து அக்செப்டட் ஆயிடுச்சா ரிஜெக்டட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய கான்டெக்ஸ்டாக நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? இந்த கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்படி இருக்கும். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் ட்ரைனிங் அந்த நிஃப்டிக்கு கொடுத்துருக்கிறதுல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இன்னியோடைய ப்ரொஃபைலில் பாருங்கள். இன்னியோட ப்ரொஃபைலில் நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே அன்னைக்கு கான்டெக்ட் ட்ரைனிங்கில் அன்னைக்கு கான்டெக்ட் ட்ரைனிங்கில் கிளியராக என்ன பண்ணியிருக்கோம்? ரெஃபரன்ஸ் ஒன், ரெஃபரன்ஸ் ஒன், ரெஃபரன்ஸ் ஒன், ரெஃபரன்ஸ் டூ, ரெஃபரன்ஸ் ஒன், ரெஃபரன்ஸ் டூ, ரெஃபரன்ஸ் த்ரீ. ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த ரெஃபரன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இது அன்னைக்கு 31st அன்னைக்கு. அதுக்கப்புறமா மொஹரத் டேக்கு அன்னைக்கு என்னாச்சு? மார்க்கெட்டு கேப் அப் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுதான் மொஹரத் டே அன்னைக்கு மார்க்கெட் இருந்துச்சு. அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெஃபரன்ஸ் முடிச்சு இந்த ரெஃபரன்ஸையும் மார்க்கெட் முடிச்சாதான் நம்ம அப் ட்ரெண்டுக்கு பார்க்கணும் அப்படின்ற கிளியரா நாங்கள் கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். ஆஸ் பர் மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்டெக்ட் பிரகாரம் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இன்கேஸ் ரிவர்ஸில் வரதா இருந்தால் இந்த பர்டிகுலர் பேலன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேலன்ஸ்க்கு பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். தென் இந்த டெய்லோட ரெஃபரன்ஸில் கன்ஃபார்ம் ஆகணும். தென் இந்த பர்டிகுலர் லோவை கன்ஃபார்ம் பண்ணணும். தென் இப்போ லோவை கன்ஃபார்ம் பண்ணணும். மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரெஃபரன்ஸில் போகும்னு நம்ம அன்னைக்கு 31st அன்னைக்கு கான்டெக்ஸ்டுக்காக இந்த வீடியோவில் கிளியராக நான் கொடுத்துருப்பேன். அது ஒரு பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இன்னைக்கு என்னங்க மார்க்கெட் பண்ணிச்சு? இந்த மொஹரத் டேவோடைய இதுலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு அதுலேயே இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க? ஆனால் அபோவ் பேலன்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல இருந்து தட் மீன் 31st எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நடந்த ப்ரொஃபைல் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போன மார்க்கெட்டு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ரிஜெக்ட் ஆயிட்டு அகெயின் ஃபேர் ப்ரைஸுக்கு என்ன பண்ணுறாங்க? வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவில் கிளியராக ரொம்ப பேசியிருப்போம். கோர்ஸ்லையும் பேசியிருப்பேன். ஒன்ஸ் ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலைன்னா அப்போ என்னங்க மீனிங்? அந்த இடத்துல பையர் இல்லை. அப்போ மார்க்கெட் பையர் இல்லைன்னா என்ன பண்ணும்? பையரை தேடி வரும். பையர் எங்கே இருப்பார்? இந்த பேலன்ஸில் இருப்பார், இந்த லோவில் இருப்பார், இந்த லோவில் இருப்பார். கரெக்டுங்களா? ஸோ இந்த அப்போ பையரை தேடி வரும். அப்போது அவங்க வந்து என்ன பண்ணணும்? பையிங் கேப்பபிள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், டிமாண்டு கொடுக்கணும். டிமாண்டு கொடுக்கலன்னா மார்க்கெட் என்ன இருக்கும்? உங்களுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய மிக முக்கியமான இம்ப்ரெசிவாக நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா, எப்பயுமே மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து சீனியர்ஸ் ட்ரேடர்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஃபாலிங் நைஃப் வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ஹட் ஆகும், உங்களுக்கு தான் காயப்படும் அப்படின்வாங்க. அப்படின்னா எப்படிங்க ட்ரேட் பண்ணுறது? அப்படின்னு நம்ம ட்ரேடே பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன வேணும் நமக்கு? நம்ம ப்ராப்பராக நம்ம ரெஃபரன்ஸை நோட் பண்ணிவிட்டு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். மார்க்கெட் ஃபால் ஆகுதா? ஆகட்டும். நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரெஃபரன்ஸை மார்க்கெட்டு கடந்து வருதா? அவ்வளோதான் செல்லு. இந்த ரெஃபரன்ஸை கடந்து வருதா? அடுத்த செல்லு. இந்த ரெஃபரன்ஸை கடந்து வருதா? அடுத்த செல்லு. இந்த ரெஃபரன்ஸ் அவ்வளோதான். நம்ம வேலை மார்க்கெட் ப்ரொஃபைலோட ட்ரேடர் வேலை வந்து லாஜிக்கலாக என்ன பண்ணுவோம்? லாஜிக்கல் அப்ரோச்சில் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட்டை ஃபைட் பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்ன? மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறது தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸோடைய ஆப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அதனால தான் இங்கே எங்கே பாருங்க, ஏதாவது இண்டிகேட்டர் இருக்கா? எந்த இண்டிகேட்டர்லாம் இங்கே கிடையாது. கேண்டில்ஸ்டிக்லாம் ஒன்று நம்ம பார்க்க போகிறது என்ன? ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து ஒரு பெல்கோ மெத்தட். ஸோ இந்த பெல்கோ மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம்? மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டுங்களா? இப்போ இது எப்படி இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறதுன்னு கம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த கான்டெக்ட் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட்டு என்ன ரியாக்ட் ஆச்சுன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் இந்த டேவை மறந்துடுங்க, இன்னொரு டேவை மறந்துடுங்க. இன்னொரு டே வந்து நம்ம பார்க்க போறது இல்லை. ஓகேங்களா? இன்னொரு டேவை பார்க்க போறது இல்லை. இந்த டேக்கு முன்னாடி இருக்க கான்டெக்ட் பாருங்க. இது என்னங்க? நல்ல ஒரு பெல் கவுங்களா? பேலன்ஸ். அப்புறம் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ்ல இந்த ரெஃபரன்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சிருந்தோம் ப்ரீவியஸ் கான்டெக்ட்ல. ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் இப்படி. ஓகே, 31st அன்னைக்கு ட்ரேட் என்ன பண்ணிருக்கு? இந்த இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிலோல என்ன பண்ணல? இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி போகல. இந்த இடத்துல இருந்து இந்த பிளேஸ்க்குள்ளவே நமக்கு என்ன இருக்கு? ஒரு மார்க்கெட் ஒரு பி ஷேப் ஒரு ப்ரொஃபைலா இந்த இடத்துல நமக்கு செட்டில் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் கான்டெக்ட், வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த கான்டெக்ட்ல நெக்ஸ்ட் டே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன வந்தது? இதுக்கு அபவ்ல மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணணும், இதுக்கு அபவ்ல மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணணும், தென் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு கான்டெக்ட்ல பண்ணோம். மொஹர ட்ரேட் அன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்கு? எக்ஸாக்டா பாருங்க, பேலன்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்குங்களா? அப்போ பாசிட்டிவ் அப்ரோச்ல இங்க பேலன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. பேலன்ஸ் ஓப்பன் ஆன பிறகு மார்க்கெட் என்னங்க பண்ணும்? அப்சைடு போற மார்க்கெட் இருந்தா ஓப்பன் ஈக்குவல் டு லோ கொடுத்து ஓப்பன்ல இருந்து இந்த பேலன்ஸை தாண்டணும். ஏன்? இந்த பேலன்ஸ்குள்ள யார் இருக்கிறாங்க? இந்த பேலன்ஸ்குள்ள சப்ளை இருக்கிறாங்க. அதாவது மார்க்கெட் இங்க இருந்து கீழே வந்தது இல்ல, இந்த மார்க்கெட்ல சப்ளை இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆனோடனே இந்த சப்ளை என்ன பண்றாங்க? ட்ரிகர் பண்றாங்க. அப்போ இங்க இருந்து போன வால்யூம் ஹையா இருந்தா என்னங்க நடந்தது? மொஹர ட்ரேட் அன்னைக்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோ கொடுத்து மார்க்கெட் அப்சைட் டிராவல் பண்ணிருக்கணும். அது பண்ணுச்சா? பண்ணல. என்னாச்சு? ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? உங்க டவுன் டைரக்ஷன் அப்படியே இந்த இடத்துல செட்டில் ஆயிடுச்சு. பர்ஃபெக்டா மொஹர ட்ரேட் முடிஞ்சிச்சிங்களா? இப்போ கான்டெக்ட் வச்சு பாருங்க, எல்லா ரெஃபரன்ஸ்லாம் நோட் பண்ணிருக்கோமா? நம்ம கிளியரா இருக்கா? ஓகே. இன்னைக்கு இன்னைக்கு 1 நவம்பர், 1 நவம்பர் அன்னைக்கு மார்க்கெட்டு இங்க ஓப்பன் ஆகுது. என்னங்க கொடுக்குது? ஓப்பன் ஈக்குவல் டு ஹைங்களா ஃபர்ஸ்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எதுங்க? அந்த மொஹர ட்ரேடோட லோவா? ஓகே, அடுத்த ரெஃபரன்ஸ் என்னங்க? இந்த பேலன்ஸுங்களா? தெரியுதுங்களா ரெஃபரன்ஸு? ஓகே, அப்புறம் இந்த லோ, தென் இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட லோ. மேபி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இடம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும், அது ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு. பர்ஃபெக்ட்டுங்களா? இப்போ இன்னையோடைய ஆக்ஷனை அன்ஸ்பிளிட் பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டா உங்களுக்கு மார்க்கெட் பாருங்க கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம வேலை ஃபாலிங் நைஃப் இதெல்லாம் இல்லை. ரெஃபரன்ஸ்ல மார்க்கெட்டு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, அந்த ரெஃபரன்ஸ்ல மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுதா ரிஜெக்ட் பண்ணுதா, அவ்வளவுதான் மார்க்கெட். ஓகேங்களா? அந்த ரெஃபரன்ஸ் ஏன் நம்ம பிலீவ் பண்றோம்? திஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ராசஸ். ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ராசஸ். எக்ஸாக்டா மார்க்கெட் என்ன பண்ணி பாருங்க, ஓப்பன் ஃபர்ஸ்ட் பிலோ. இதெல்லாம் உங்களுக்கு லோயர் டைம்லாம் கிடைக்காது, இது வரைக்கும் லோயர் டைம்ல வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இந்த பர்டிகுலர் பேலன்ஸ்ல லோயர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஸ்லைட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் பாருங்க, அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் பாருங்க. பர்ஃபெக்டா போயிடுச்சுங்களா? ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் நின்னுது அப்படின்னும் போது அது ப்ரீவியஸா ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த இடத்துல கான்செப்ட் பிரகாரம் இந்த இடத்துல தான் இந்த மார்க்கெட் என்ன பண்ணிச்சு? உங்களுக்கு அப்டர்னுக்கு மார்க்கெட் ப்ரீவியஸா டேர்ன் ஆயிருந்தது. இது என்னது? ப்ராப்பர் ஒரு டிமாண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஏற்கனவே இருந்த ஒரு டிமாண்ட் பாயிண்ட், ஒரு சிங்கிள் லோ, ஒரு சிங்கிள் லோல இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் பாயிண்ட். அப்போ அந்த டிமாண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இந்த டி பீரியட் லோல பைலப் பண்றாங்க, அகைன் இ பீரியட் பைலப் பண்றாங்க, அகைன் ஹெச் பீரியட் பைலப் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஆர்டர் போடுறாங்க, ஆர்டர் போடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? ஹியூஜ் வால்யூம் போடல. அப்போ அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட்டை அலோ பண்ண வேணாம்னு சொல்லி இங்கெல்லாம் வராத பையர்ஸ், இங்கெல்லாம் வராத பையர்ஸ், இங்கெல்லாம் வராத பையர்ஸ், இங்கெல்லாம் வராத பையர்ஸ் இங்க வந்து நிக்கிறாங்க.
ஆனா அந்த பையர்ஸ் என்ன பண்ணல, உங்களுக்கு ஹியூஜ் வால்யூம் தராம ஒரு பீரியட் அப்படி வரும்போது பைலப் பண்றாங்க. ஒரு பீரியட் அப்படி வரும்போது பைலப் பண்றாங்க. அப்படியே பைலப் பண்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகுது மார்க்கெட்டு? ஒரு பேலன்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு அப்சைடுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ் உடைய செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. அப்போ செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ல என்னங்க பண்ணிருப்பாங்க? சப்ளை கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லோல என்னங்க கொடுக்குறாங்க? டிமாண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த சப்ளை வந்து எக்ஸாம்பிள் ஒரு 10,000 குவான்டிட்டி இங்க சப்ளை கொடுக்குறாங்கன்னா இந்த சப்ளை விட இங்க அதிகமா போகணும் போது இங்க டிமாண்ட் எவ்வளவுங்க கொடுக்கணும்? ஒரு 20,000 குவான்டிட்டியா டிமாண்ட் கொடுத்தா தானங்க இதுக்கு மேல மார்க்கெட் ஏறும். அவ்வளவுதாங்க விஷயம். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். சரிங்களா? புரிஞ்சுச்சிங்களா? இப்போ இந்த டிமாண்டை விட இந்த சப்ளை அதிகமா இருக்கணும். கிளாரிஃபை ஆகுதுங்களா? இப்போ நாளைக்கு மார்க்கெட்டு என்னென்ன பண்ணணும்ன்றது இப்போ நம்ம நோட் பண்ணிட்டோம். இதுதான் கான்டெக்ஸ்ட். இப்போ நீங்க ரெஃபரன்ஸ் வைஸா நோட் பண்ணுங்க. மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. இந்த இடத்துல அந்த டேவோடைய ஹை இருக்கு. அந்த இடத்துல ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு பெல்கோவோடைய பேலன்ஸ் இருக்கு. ரெஃபரன்ஸ் ப்ரைஸுக்கு கீழே என்னங்க இருக்கு? இந்த இடத்துல லோல ஒரு பைலப் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு புவர் ஹை இருக்கு. சாரி, புவர் லோ இருக்கு. புவர் லோ மீன்ஸ் செல்லிங் நாட் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? செல்லிங் இன்னும் சரியா கம்ப்ளீட் ஆகல. அப்ப என்ன மார்க்கெட் திரும்ப திரும்ப வருவாங்க. இங்க பைலப் பண்ணும் இந்த இடத்துக்கு வரும்போது ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா ஹெவி ஆர்டர் கொடுத்தாதான் என்ன ஆகும்? அப்போ மார்க்கெட்ல இந்த பிளேஸ்ல பை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? வால்யூம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஜியோ பாலிட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வரப்போகுது, அப்புறம் யூஎஸோட எலெக்ஷன் டியூஸ்டே அன்னைக்கும் வெனஸ்டே அன்னைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடிய ஈரானும் இஸ்ரேலும் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் உலகத்துக்கு. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு? லாட் ஆஃப் ரீசன்ஸ் பிஹைண்ட் நம்ம இந்தியாவுடைய இந்த மந்தோடைய ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கும். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ரைட். ஓகேங்களா? ஆனால் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டில் நமக்கு என்ன ஆகும்? எஸ்ஐபியில் பணம் உள்ளே வந்துட்டு தான் இருக்கும். அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க? உள்ளே போட்டு தான் ஆகணும். எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் போட்டு தான் இருப்பாங்க. அது தட் இஸ் டிஃப்ரெண்ட் டாபிக். அது நமக்கு இப்போ வேண்டாம். இப்போ இந்தந்த இடத்துலலாம் பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? நாளைக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கான்டெக்ட் ரெடி ஆயிடுச்சிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏ பீரியடோடைய ஆஃப் வந்து ஹாப் பேக் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம் மார்க்கெட் ப்ரொஃபைல. அந்த ரெஃபரன்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே பி வைக்க மார்க்கெட் வந்திருக்கு. அப்போ இந்த இடம்ல தான் மார்க்கெட்ல ரெஃபரன்ஸ். அப்போ நாளைக்கு மார்க்கெட் என்னென்னலாம் பண்ணலாம்? இங்க இருந்து ஓவர் நைட் பொசிஷன்ல இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வராம இந்த ரெஃபரன்ஸ்ல என்ன பண்ணும்? டச் பண்ணிட்டு டேர்ன் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹாப் பேக்லயே என்ன பண்ணுவாங்க? டச் பண்ணிட்டு டேர்ன் ஆகும். இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ஹையை டச் பண்ணிட்டு டேர்ன் ஆகும். பர்ஃபெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? அப்போ எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனா என்ன ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பிலோல ஓப்பன் ஆகுது. பிலோல ஓப்பன் ஆகி அப்சைடு போறதா இருந்தா இங்க ஒரு பேலன்ஸ் இருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ்குள்ள வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இப்படி போகலாம். இதெல்லாம் அப்சைடுக்கான கண்டிஷன்ஸ். டவுன் சைடுக்கான கண்டிஷன்ஸ் வருதுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா அது ஸ்லைட்டாக ஒரு அப் பண்ணிட்டு அது டவுன் வரலாம். இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா அகெயின் செல்லிங் பிரிண்ட் டச் பண்ணிட்டு டவுன் ஆகலாம். இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா இந்த பேலன்ஸை டச் பண்ணிட்டு கீழே வரும். அப்போது இதெல்லாம் தான் சினாரியோஸ். அப்போது ஏன் வந்து மார்க்கெட்டை 9:15 மணிலேருந்து நம்ம ஒரு சிலர்லாம் 9:45 ட்ரேடிங்கை முடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கான நாலேஜ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் வந்து கான்டெக்ட் வைஸாக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது கிடைக்கும். புரியுதுங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்டெக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லி இது மாதிரி ரெஃபரன்ஸை மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகும், என்ன பண்ணும் அப்படின்றத நோட் பண்ணுறது தான் கான்டெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் நிஃப்டியோடைய எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஓகேங்களா? கிளியருங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களோட சார்ட்டில் வரைஞ்சி வச்சுக்கோங்க.
இப்படிதான் மார்க்கெட்டை ஆக்ஷன் வைஸாக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நான் யூடியூப் அப்லோட் பண்ணியிருக்க அந்த பிளே லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி மந்த்லி அதெல்லாம் நிஃப்டிக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? இப்போது ஷார்ட்டாக நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன தேவைன்றது மட்டும் நம்ம பண்ணணும். இப்போ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன தேவைன்ற இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டில் நான் சொன்ன பேலன்ஸ் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குறோம், என்னென்ன பார்க்கணும். பேலன்ஸ், இம்பேலன்ஸ், ரெஸ்பான்சிவ், இனிஷியேட்டிவ். அப்புறம் மார்க் பண்ணுற ரெஃபரன்ஸில் மார்க்கெட்டு அக்செப்ட் பண்ணுதா ரிஜெக்ட் பண்ணுதா இதுதான் பார்க்கணும். இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் இங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ பேலன்ஸ் எங்கெங்க இருக்குது? மார்க்கெட்டோட பேலன்ஸே இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் பேலன்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது மேலே எங்கெங்க பேலன்ஸ் இருக்குது? இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிலோவில் எங்கெங்க பேலன்ஸ் இருக்குது? இங்கே பேலன்ஸ். பர்ஃபெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த பேலன்ஸ்க்கு இந்த பேலன்ஸ்க்கு பிலோவில் மார்க்கெட் இருக்குது. அப்போ என்னங்க, இந்த மார்க்கெட் இந்த பேலன்ஸ்லேருந்து இந்த டே இருக்குல்ல, இந்த டே பேலன்ஸ் ஆகி கீழே வந்து பேலன்ஸ் ஆகி அப்படியே இப்படி வந்திருக்கு. அப்போ என்னதுங்க, இந்த பேலன்ஸுக்கு பிலோவில் மார்க்கெட் வருது என்னங்க, இனிஷியேட்டிவ் செல்லிங். அப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இனிஷியேட்டிவ் செல்லிங் நடந்திருக்கு. அந்த இனிஷியேட்டிவ் செல்லிங்கோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல பேலன்ஸ் நடந்திருக்கு. கிளியருங்களா? அப்போது செல்லர் டாமினேஷனில் மார்க்கெட் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து பாருங்க, செல்லர் டாமினேஷன் வந்த மார்க்கெட் இங்கே என்ன இருக்கு? இந்த இடத்துல இருந்து நமக்கு டேர்ன் ஆகி இங்கே நிற்குது. அகைன் அது உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நிற்குது. கரெக்டுங்களா? நம்ம பெல்கோ கிடைச்சிச்சிங்கன்னா இப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் அபோவ் பேலன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பேலன்ஸுக்கு மேலே நமக்கு அபோவ் பேலன்ஸ் கன்ஃபார்ம் ஆனாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த டெய்லுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கான மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த பேலன்ஸுக்கு பிலோவில் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னும் போது இந்த இடத்துல என்னங்க, ரெஸ்பான்சிவ்ல இருந்து இனிஷியேட்டிவ் மார்க்கெட் மாறுது. தென் இந்த இடத்துல யார் இருக்காங்க? பையருடைய லொக்கேஷன் இருக்கு. இந்த இடத்துல இருந்தா ஃபர்தரா மார்க்கெட் மேலே இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் கொண்டு போனாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த பையர் வந்து என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும், வந்து டிமாண்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல டிமாண்ட் கொடுத்தா மார்க்கெட் இப்படி ஃபாலோ ஆகிற மார்க்கெட் இங்கேருந்து டேர்ன் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இந்த இங்கே கொடுக்குற இந்த டிமாண்ட் வந்து இங்கே கொடுக்குற சப்ளையோட பத்தலை. ஓகேங்களா? டிமாண்டை விட என்ன இருக்கு? இந்த இடத்துல சப்ளை அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட் என்னங்க பண்ணும்? ரைட் பையரை ஃபைன் பண்ண போகும். நெக்ஸ்ட் ரைட் பையர் எங்க இருக்காங்க? இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இது வந்து வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல பையர் வராங்களா பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல என்ன, டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருந்தால் அதையும் தாண்டி மார்க்கெட் போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய மெயின் கான்டெக்ஸ்டே நமக்கு என்னன்னா, ரெஃபரன்ஸை மார்க் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸோட கேரக்டர் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஒரு ரெஃபரன்ஸோட கேரக்டர் இது வந்து என்னங்க, இந்த ரெஃபரோட கான்ட்ராக்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ப்ரைஸ் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் யார் டாமினேட்டட், டிமாண்டா சப்ளையா? அப்போ டிமாண்ட்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ அந்த ரெஃபரன்ஸோட கேரக்டரை நம்ம நோட் பண்ணணும். அப்போ அந்த கேரக்டரு ப்ராப்பராக என்ன பண்ணணும்? பிஹேவியர் பண்ணணும். அந்த கேரக்டர் ப்ராப்பராக பிஹேவியர் பண்ணணும். அந்த கேரக்டர் பிஹேவியர் பண்ணுறதை நம்ம என்ன பண்ண, ஆஸ் எ ப்ரொஃபைல் ட்ரேடரை நம்ம என்ன பண்ணணும்? அதை எவிடென்ட் பண்ணணும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். பண்ண பிறகு ட்ரேடு பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுறதுனா மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? கிளியருங்களா? அப்போ இங்கே பேங்க் நிஃப்டிக்கான ரெஃபரன்ஸ்லாம் நமக்கு நோட் ஆயிடுச்சிங்களா? அப்போ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து எந்தெந்த இடத்துல ஓப்பன் ஆனால் என்னென்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இங்கே இருக்குது. அப்போ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இப்படி டேர்ன் ஆகலாம். அப்போ அந்த மார்க்கெட்டில் அந்த இனிஷியல் ஆக்ஷன், மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த இனிஷியல் ஆக்ஷன் ப்ராசஸ், அந்த இனிஷியல் ஆக்ஷனாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த 30 மினிட்ஸ், தென் ஃபஸ்ட்டு அந்த 1 ஹவர், இந்த பீரியடில் அந்த மார்க்கெட்டோடைய ஆக்ஷனை நம்ம புரிஞ்சுட்டு
ப்ரீவியஸா நம்ம நோட் பண்ணிருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்டோட நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல். இப்போ க்ளோஸ்டு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கலாம். க்ளோஸ்ட் ரெஃபரன்ஸ் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லோவில் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி நிஃப்டி மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லோவில் இங்கே வரும்போதெல்லாம் டி பீரியட், இ பீரியட், எஃப் பீரியட்ல என்ன பண்ணுறாங்க, பைல் அப் பண்ணுறாங்க. ஆனால் ஹெவி வால்யூம் கொடுக்கல. சேம். ஓகேங்களா? இந்த பிளேஸ் எங்கத்தோட தொடர்புடையதாக இருக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பையிங் டெய்லோட தொடர்புடையது. பையிங் டெய்ல்ற டாப்பிக்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வீடியோ போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு பையிங் டெய்ல்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ இந்த ரெஃபரன்ஸ்க்கு கீழே என்ன இருக்கு, இந்த இடத்துல ஒரு பையிங் டெய்ல் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல் என்னங்க, இது ஆக்சுவலி ஒரு பி ப்ரொஃபைல். மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்து இங்க ரிவர்ஸ் ஆகி இங்க பேலன்ஸ் பண்ணி இங்க க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி இந்த பிக்கு மேல என்னாச்சு, மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த பிக்குள்ள யார் இருக்கிறா, இது பார்க்கறதுக்கு பி, ஆனா பிக்குள்ள யார் இருக்கா, டிமாண்ட் இருக்கிறாங்க. அப்போ இந்த டிமாண்ட் என்ன ஆகுது நமக்கு இந்த இடத்துல அகெயின் வந்து ப்ரூவ் பண்ணும். புரியுதுங்களா? நாளையோட கான்டெக்ட் ரெடி ஆயிடுச்சிங்களா உங்களுக்கு, எந்தெந்த இடத்துல மார்க்கெட் வரும், இது என்னது டவுன் சைடுக்கு, அப் சைடுக்கு மார்க்கெட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து என்ன இருக்கு உங்களுக்கு, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆன பிறகு இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. இந்த பேலன்ஸ்ல இருந்தா மார்க்கெட் டவுன் வந்தது. அப்போ இந்த பேலன்ஸ் என்னவாங்க உங்களுக்கு, ஒரு சப்ளையா இன்னைக்கு நாளைக்கு இருக்கும். பர்ஃபெக்ட்டுங்களா? அப்புறம் இந்த ரிஜெக்ட் ஆனது இது என்னது, செல்லிங் டெய்ல். இது வந்து செல்லிங் டெய்ல். அப்போ இந்த செல்லிங் டெய்லில் ஆஃபை நோட் பண்ணி வைக்கணும், ரெஃபரன்ஸ் பார்க்கணும். அகெயின் இந்த செல்லிங் டெய்லோட ஹை ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு இருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் பேலன்ஸ் இருக்கும். பர்ஃபெக்ட்டுங்களா? ரெஃபரன்ஸ் கிடைச்சிருச்சிங்களா? அப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகி என்ன பண்ணலாம், இங்க வந்து இந்த புவர் லோ இப்படி கிளியர் பண்ணிட்டு இங்க மீதி இருக்கிற பையிங் வால்யூம் எடுத்துட்டு மேல போலாம். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துக்கு மேல கேப் அப் ஆகுது, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் சப்ளையை விட டிமாண்ட் அதிகமாக இருந்தால் இங்கேருந்து டேர்ன் ஆகலாம். புரியுதுங்களா? நியர்பை ஓப்பன் நான் சொல்றேன். ஓகே, இதுவே உங்களுக்கு இதே இடத்துல டவுன் சைடு வருதுன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகி திரும்ப என்ன பண்ணும், இந்த பேலன்ஸை மார்க்கெட்டு பிலோ பேலன்ஸ் பண்ணிட்டு கீழே வரணும். புரியுதுங்களா? அப்போ இந்த இனிஷியலா ஆக்ஷன் நடக்குதுல்ல மார்னிங், அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றத நம்ம கூர்ந்து இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த இடத்துல கவனிக்கும் போது நமக்கு அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் புரியும். புரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணணும். கிளியருங்களா? ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட் ஒரு 10% to 20% கூட இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த ரைட் சாய்ஸ். அஸ் எ ட்ரேடர் நான் ட்ரேடிங்கை தான் கரியராக எடுக்க போகிறேன். ஓகேங்களா? நான் ட்ரேடிங்கை கரியராக எடுக்க போகிறேன், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக வரப்போகிறேன். ஓகேங்களா? அப்படின்னா அவங்களுக்கு எது முக்கியமாக தேவைப்படுது, மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. அப்போ மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து தான் கிடைக்கும், மார்க்கெட் ப்ரொஃபைலை ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் படிக்க கூட சொல்லுவேன், மார்க்கெட் ப்ரொஃபைலை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் படிக்கிறீங்கன்னா டாக்டருக்கு என்ன பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு அட்வொகேட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போது ப்ரொஃபஷனல்ஸ்னால் என்னங்க பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல்ஸ்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது
அது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அவங்க அதில் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அதே தாங்க. ஆஸ் எ ட்ரேடரா நீங்க வரணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஆஸ் எ ப்ரொஃபஷனலா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்காக மார்க்கெட் ப்ரொஃபைல என்ன பண்ணணும்? டே பை டே பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஒரு நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண மார்க்கெட்டோடைய பல்ஸ், என்னது? மார்க்கெட்டோடைய பல்ஸ், அந்த ஆக்ஷனோடைய பல்ஸ், ஓகேங்களா? அந்த ஆக்ஷனோடைய பல்ஸ் உங்களுக்கால கேட்ச் பண்ண முடியும். அதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ணி உங்களால ப்ராப்பரா ட்ரேடிங்கை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இதை வந்து ஜஸ்ட் மார்க்கெட் அப்டேட் அப்படின்னு பார்க்காது, இது வந்து மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் பாருங்க. ஓகேங்களா? மார்க்கெட் அப்டேட்டுன்றது வேற, மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் அப்படியே பாருங்க. ஓகேங்களா? ஸோ சேனலில் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ண போகிறோம். அதை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.